அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஓருடலில் வாழ்ந்த பொழுது தமது ரத்தம் சிந்தி திரு அவையை நிறுவியவர்கள் இவர்களே. ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகி இறைவனின் நண்பர்களாக ஆனவர்களும் இவர்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்களான பேதுரு பவுலடிகளாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருக்கரம் வரைத்து அழைக்கிறது. திருச்சபையின் இரு பெரும் தூண்களாக விளங்குகின்றவர்கள், ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து மறைசாட்சியாக இயேசுவுக்காகவும் திருச்சபைக்காகவும் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இந்த மாபெரும் புனிதருடைய பெருவிழாவில் கூடியிருக்கிற நாம் இவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு உரியவர்களாகவும் திருச்சபையின் தூண்களாகவும் இறையாட்சி பணிக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே குழந்தை தெரேஸ் மரிய பிரகாசம் லிட்டில் ஃப்ளவர் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குறிப்பாக குழந்தை தெரேசாவுக்கு வயிற்று வலி குணம் பெறவும் குடும்பத்தில் மறைந்த சம்மனு சுமரி சபரிமுத்துடைய ஆண்வளை பாற்றிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டும் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, திருத்துதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்தீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12 உட்பிரிவு 1-11 முடிய. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவ்வாறே அவர் செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்து எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34 பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர்.
ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 6-8 முதல் 17-18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பு அளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தில் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதர்களான பேதுரு மற்றும் பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இரு கரம் விரித்து அழைக்கிறது. இறையாட்சி பணிக்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் பேதுரு. இனி நீர் மீன்களை பிடிப்பவன் அல்ல, மாறாக மனிதர்களை பிடிப்பவராக்குவேன், என்னை பின் செல் என்று 3 ஆண்டுகள் தன்னோடு இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற பொழுது பணியாற்றுகின்ற தருணத்தில் தான் செய்த ஒவ்வொரு புதுமைகளையும் நேராக காணக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும்
பெற்றவர் பேதுரு. பவுலடிகளார் சவுலாக இருந்து பவுலாக மாற்றப்பட்டார். இதையும் நாம் அறிவோம். இயேசு இந்த மண்ணுலகிலே பணியாற்றி பாடுகளை ஏற்று மரணத்தை தழுவி உயிர் தெழுந்து தன் சீடர்களோடு 40 நாட்கள் இந்த மண்ணுலகிலே இருந்த பிறகு விண்ணகம் சென்று ஆவியை அனுப்பி இந்த திருச்சபையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி அதிலே சீடர்கள் இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் கிறிஸ்துவத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்த சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மின்னல் வழியாக சவுலை பவுலாக தனதாக்கி கொண்டார், தன் பணிக்காக அழைத்தார். 3 ஆண்டுகள் பணி செய்கின்ற பொழுது, இந்த மன்னகத்தில் இருக்கின்ற பொழுது பேதுருவை தேர்ந்தெடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருந்து கொண்டு தன் தந்தையோடும் ஆவியாரோடும் மூவரும் இணைந்து சவுலை பவுலாக மாற்றி தன் பணிக்காக அழைத்து இந்த 2 உள்ளங்களையும் இந்த மண்ணுலகில திருச்சபையின் இருபெரும் மாபெரும் தூண்களாக நம் ஆண்டவர் அவர்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு நடைமுறை நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது பேதுருவை பற்றி. பேதுரு ரோமை நகரத்தில் இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறைவார்த்தை மக்களுக்கு போதித்து கிறிஸ்துவத்தை தழுவக்கூடிய அளவிற்கு மக்களை தன்வயப்படுத்தி கொண்டிருக்கின்ற தருணத்தில் நீரோ மன்னன் பேதுருவை கொலை செய்வதற்காக அவன் திட்டமிடுவதாகவும், பேதுருவை தேடிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இறை மக்கள் அனைவருமே பேதுருவிடம் வந்து, நீரோ மன்னன் உங்களை அழிக்க விரும்புகிறான், கொலை செய்ய விரும்புகிறான், ஒரு குறுகிய காலத்திற்கு நீர் இந்த ரோமை நகரை விட்டு வெளியே சென்று தங்கியேறும், அதன் பிறகு மீண்டும் வந்தால் போதும் என்று மக்கள் அனைவரும் பேதுருவை கெஞ்சி கேட்டதாகவும், மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ரோமை நகரை விட்டு பேதுரு வெளியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் ரோமை நகருக்கு சிலுவை சுமந்து வருவதை பேதுரு பார்த்ததாகவும், அப்பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரை மீண்டுமாய் சிலுவை சுமந்து செல்கிறீர், எங்கே போகிறீர் என்று கேட்டு, அப்பொழுது இயேசு அவரிடம் சொன்னதாக இவ்வாறு சொல்லப்படுகிறது. உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை நீர் வருத்ததினாலும், உன் உயிருக்கு பயந்து ரோமை நகரை விட்டு வெளியே செல்வதினாலும் நான் மீண்டுமாய் ரோமை நகரிலே சிலுவையில் அறையப்பட போகிறேன், மீண்டுமாய் நான் மரிக்கப் போகிறேன் என்று இயேசு சொன்னதாகவும், இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மீண்டும் பேதுரு ரோமை நகருக்கு திரும்பி வந்ததாக ஒரு நடைமுறை நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. பிரியமான நண்பன் தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு இயேசுவால் அழைக்கப்பட்டிருந்த பேதுரு, கிறிஸ்துவத்தை அழிக்க விரும்பிய, கிறிஸ்துவத்தை தழுவிய பவுலடிகளார், இவர்கள் இருவருமே ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டவர்கள். கலிலேயா பகுதியிலே பெத்சாயிதா என்கின்ற ஊரிலே பிறந்த பேதுரு தன்னுடைய வாழ்வாதாரமாகிய கடலிலே மீன் பிடிக்கின்ற பொழுது இயேசு அவரை அழைப்பதையும் நாம் காணுகின்றோம். எப்பொழுதுமே அதிகமாக பேசக்கூடிய மனநிலை கொண்டவர், உள்ளத்தின் ஆழத்தில் பட்டதை வெளிப்படையாக இயேசுவிடம் எடுத்து சொன்னவரும் இவரே. பல முறை இயேசுவிடம் இவர் அதிகமாக திட்டு வாங்கியதாகவும் வேதத்திலே நாம் சூசகமாக காணுகின்றோம். அந்த அளவிற்கு தனக்கு தெரிந்ததை உடனடியாக சொல்லக்கூடியவர். எனவேதான் இது நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? எனவே பேதுரு சொல்லுகிறார், நீர் வாழும் கடவுளுடைய உண்மையுள்ள மகன் மெஸ்ஸியா. மற்ற சீடர்கள் சொல்லவில்லை, இவர் மட்டும்தான் தனக்கு தெரிந்ததை வெளிப்படையாக இயேசுவிடம் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று. இயேசு அற்புதமாக சொல்லுவார், இது மனிதர்கள் உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை உமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று. எனவே இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இயேசுவை இவர் மறுதளித்தாலும்
இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள தயக்கம் ஏற்பட்டாலும், இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்தையும் இழந்து விட்டோமே, பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாலும், ஆனால் இயேசுவினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நுணுக்கமாக அறிந்து வைத்தவர் இவர். 12 சீடர்களில் 3 நபர்களில் இவரும் ஒருவர். கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தை வேர்வி வைக்கின்ற பொழுது இயேசுவோடு இருந்தார். யாயிருடைய மகள் இறந்த தருணத்தில் உயிர் கொடுத்து அவளை எழுப்பிய பொழுது பேதுரு இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றத்தின் பொழுது தாபோர் மலையில அங்கே பேதுரு இருந்தார். இயேசுவினுடைய இந்த 3 ஆண்டு பணி வாழ்வில் இந்த 3 முக்கிய நிகழ்வுகளிலும் பேதுரு இருப்பதையும் நாம் காணுகிறோம். அந்த அளவிற்கு இயேசுவோடு இணக்கமாக இருந்தவர். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார். பவுலடிகளாரை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த பவுலடிகளார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த போதனையை மக்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவத்தோடு இணைந்து வாழுகிறார்கள் என்று தெரிந்து கிறிஸ்துவ மதத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பியவர். நன்கு படிப்பறிவு உள்ளவர். கமாலியல் என்கின்ற யூத மத குருவிடம் முறையாக யூத மத சட்டத்தை அறிந்து வைத்தவர். நன்றாக உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தார். எந்த அளவிற்கு யூத மதத்தை மட்டும் தன்னுடைய வாழ்வு என்று கருதி கொண்டிருந்தார் என்றால், யூத மதத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவுகிறார்கள் என்று அறிந்தவுடனே கிறிஸ்துவமே அழிக்க வேண்டும் என்று விரும்பி கிறிஸ்துவத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்தவரும் இவரே. ஆக பேதுரு இயேசுவோடு இருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே இயேசுவை புரியாத இருந்த நிலையும், சவுல் இயேசுவினுடைய போதனைகளை புரியாமல் கிறிஸ்துவத்தை அழிக்க இருந்த நிலையும் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இருவருமே இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று இந்த உலகத்தில் ஆவியினுடைய வல்லமை கொடுத்த பிறகு இருவருமே இயேசுவை தன்னதாக்கி கொண்டார்கள். நீரே மெசியா, வாழும் கடவுளின் உண்மையுள்ள மகன் என்று சொன்னார். பவுலடிகளார் வாழ்வதனால் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறை வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இவர்களை பற்றி நாம் அதிகமாக பேசிக்கொண்டே போகலாம். ஏறக்குறைய கிபி 64ஆம் ஆண்டு பேதுரு சிலுவையில் தலைகீழாக அவர் அறையப்பட்டு இருந்ததாகவும், கிபி 67ஆம் ஆண்டு பவுலடிகளார் மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்ததாகவும் இவருடைய இறுதி கட்ட வரலாறு இவ்வாறு சொல்லுகிறது. ஆக இன்றைய நாளிலே இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இவர்களிடமிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எந்த அளவிற்கு தங்களை ஆண்டவரோடு அர்ப்பணித்தார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. கிறிஸ்துவை ஒருவர் மறுதலித்தாலும் ஆண்டவருடைய அந்த வல்லமையை பெற்ற பிறகு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார். கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய பேதுரு வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில வாழ்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இருவருமே கிறிஸ்துவை தன் வாழ்வாக, உயிர் நாடியாக, வாழ்வின் மூச்சாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றி தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இருவரும் மாபெரும் தூண்களுடைய இந்த பெருவிழாவிலே இவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவுக்காக எதிராக வாழ்ந்த வாழ்க்கையை அழித்துவிட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ முயற்சி எடுப்போம். அப்பொழுது இந்த பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தல் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்பானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தல் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பழிப்பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைபற்றுடனே பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருவுளப்படி திருத்துதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றனர். ஆகவே புனிதர், வானக தூதர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நினைவுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருள்ளதும் அழைத்து கொண்ட சம்மனு சுமரி சௌரிமுத்து என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பேதுரு, பவுல் மற்றும் விலைகள் மக்குவதவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையாலும் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்கள் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுலால் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையினாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு